இப்ப மனோ தங்கராஜ் ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பை வீரியமா கன்னியாகுமரி மாவட்டத்துல பேசி வந்தவர். கன்னியாகுமரி மாவட்டங்கிறது ஒரு இந்துத்துவ ஹப் மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல. அங்க ஒரு திமுக காரரு துணிச்சலா இந்துத்துவம், ப்ரோ மைனாரிட்டி, ஆன்டி பிஜேபிங்கிறத ஒரு ஐடியாலஜிக்கலா ஓட் பாலிடிக்ஸ்க்காக இல்ல, ஐடியாலஜிக்கா பேசக்கூடிய இருந்த மனோ தங்கராஜுக்கு சீட்டு தரலைன்னா, அப்ப கட்சிக்குள்ளேயே கொஞ்சம் ரைட் விங் பர்சன்லாம் இவர் வேணாம்னு நினைக்கிறாங்களா? அந்த பெரியாரு, இந்துத்துவ எதிர்ப்பு இதெல்லாம் பேசக்கூடியவங்க வேணாம்ப்பா, ஓட் பாலிடிக்ஸ்க்கு பிரச்சனை நினைக்கிறாங்களா? நம்மளுக்கு உள்ளபடியே இதுல திமுக தலைமையினுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவர் அமைச்சரா வேற இருந்தவர் அவர் மனோ தங்கராஜ் இல்லையா? அவர் அப்படி நொம்மு பண்றாங்கன்னா, இப்ப ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரிதான் ஆவடியில சாமு நாசரை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுத்தாரு, வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு. சோ ஏதோ ஒரு அடிப்படையில தான் அவர் செய்யறாரு. எனக்கு கட்சிக்காரங்க ஒருத்தர் அமைச்சரா இருக்கிற ஒருத்தரை தூக்கிட்டு மாத்துறது, அமைச்சரை மாத்துறதுலாம் எனக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடையாது. பிடிஆர் நீக்கினாங்க, நான் கடுமையா விமர்சனம் பண்ணேன். அது எப்படி மக்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காகவே மக்கள் நலனை கருத்தில் கொண்டே ஒருத்தர் ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா, அவர் அந்த இடத்த விட்டு நீக்கிறீங்கன்னா அதற்கான காரணத்தை சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன், தொலைக்காட்சி வார்த்தையில் நான் சொன்னேன். ஆனா அவங்க சொல்றது இல்லை, அது ப்ரியாரிட்டி ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு தலைவருடைய தனிப்பட்ட ஒரு உரிமை அது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி இருக்கலாம், நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால இப்ப நீங்க சொல்லக்கூடிய விடயங்கள் ரொம்ப முக்கியம். அவர் பாசிச எதிர்ப்பாளர், ஆமா, அதனாலதான் கேட்கிறேன். RSS எதிர்ப்பாளர், அவர்தான் கட்சி வச்சுக்கிறணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா அவரெல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கமே கட்ட போறோம் பாசிசத்துக்கு எதிராக, மனோ தங்கராஜோட சேர்ந்து. ஆமா 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 பேசுறாங்க அதெல்லாம். அப்ப அவரையும் நீ நிறுத்துற அப்படின்றது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு.